நீங்க நினைக்கிற பெரிய காலக்காரங்க இந்த ஆளு வேலை என்னன்னு மட்டும் தெரியும். குண்டு குத்து குளிச்சாமி சீனன் தாளம் போடு. இப்போ சேக்கிப்பட்டி கிராமத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அம்பட்டு நல்ல பாடல்களை நல்ல ஞானமா ரசிக்கிற ஊரு. இப்போ குளிச்சாமி அந்த மாமா பேர சொன்னே வாசி காட்டாங்க, அந்த மாப்பிள்ளை பேர சொன்னே வாசி காட்டாரு. நீ செய்ய சப்போட முடிச்சிட்டா உன் பாட்டுக்கு என்ன மதிப்பு? உனக்கு ஒரு பாட்டே இருக்கு, அந்த பாட்டுல நீங்க மெயின் இருக்கு. அந்த பாட்டுக்கு எப்படி தானம் போட பாப்போமா? பாப்போமா? தோட்டுக்கட்ட ஓரத்திலே தோடு ஒன்னாங்க போடு, ரெண்டாங்க போடு, மூணாங்க வாங்க சொன்னேன். நான் கேட்கிறேன், இந்த பாட்டுக்கு இதுவே தாளம்னு தெரியும். இந்த பாட்டுக்கு இதே தாளம்னு எல்லா பேருக்கும் தெரியும். ஆனா எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்க என்ன பாட்டு பாடுறது முன்னே எத்தான் போடுங்க மூச்சு மோரம். நீங்க ஒரு நல்ல நடிகனா இருக்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்ல. இவனை கண்டுபிடிச்சு வச்சிருக்க பாரு ஒவ்வொரு ரகசியத்தையும். அது எல்லாம் ஜோர ஆகிட்டு இருக்கோம். நாங்க ஆமோதிக்கிறோம். இவன் குருட்டு சாப்பாடு ஏற்பாடு ஏற்பாடு செய்து அன்பு சார்ந்த கிராமத்தாருக்கும் சீமையிலே என்பது சீமையிலே அப்பா இருந்திருந்தாருன்னா அப்படி ரசிச்சிருந்தார். அதனால இந்த நாடகத்திற்கு நாட்டிய மாடகத்தை நடனம் அங்கே நாளைக்கு பேப்பர்ல பொம்பளை எழுதி டீ போட கூட நாட்டிய மாடகம் நமக்கு புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி தேவலோகத்து மின்னல் தன்னல் பின்னால பாரு தன்னல் தன்னல் திருப்பதி லட்டு பிச்சுருவோம் பழனி பஞ்சாபதம் நக்குடா நாக்கு பத்தையா இருக்கு. நமிதா இடுப்பு மடிப்புப்பா செருப்படி வாங்க போற மடிப்பு புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி அது வெளிய புண்ணியவதி எல்லாம் ஆர்எஸ் ஓதா செல்வி டான்ஸ் அண்ட் காமெடி ராதாசி ஆஹா
மதுரை ஏர்போர்ட் இங்க இருக்கிற ஊருக்கு மாதிரி ஏர்போர்ட் தெரியாதா? ஏர்போர்ட்ல பாதிக்கப்பட்டவன் நானு. நீ ஏன் ஏர்போர்ட் சொல்ற? மதுரை ஏர்போர்ட் வராமலுக்கும் நல்லூர் டிவி முத்துவேல் அவரின் திசையை புரியுமாங்க. புத்தரை சொல்லியிருப்பான். அது புது தோட்டத்தில் இருக்க வேண்டாம். அதே மதுரை ஏர்போர்ட் வராமலுக்கும் சோழங்குருவி என்ற கிராமத்தை சேர்ந்த மருமை எஸ் தங்கராஜ் ஐயா பபுல் காமிக் என்பது தெரியப்படுது. உங்களோட அன்பும் உங்களோட ஆதரவு எப்படி தவிர வருஷம் இந்த ஊருக்கு நான் வர்றேன்னா ஆத்தா முத்தாலமா திரும்பினாலும் நல்லதொரு முறையில் அதற்கு அடுத்தபடியாக சாமி போல இருக்கக்கூடிய அன்பு சார்ந்த ரசிகர் பெருமாக்கள் உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவு எனக்கு எப்போதும் இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணிய நதியை அதனால நான் போயிட்டு அந்த பாப்பா அழைச்சு நான் போயிட்டு வருவேன்.
அருமை அருமையான முறையில் சிறப்பாக பேரன்புகள் சார்ந்த பெரியவர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த திரும்பி அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாழ்வர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் கடை சென்று மாலையில் விடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் ஒன்றாக மாற்றக்கூடிய விடுதலை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தேவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரையிலிருந்து சுற்றுவட்டார நாடகக்கெல்லாம் ரசிகை பெருமக்கள் அனைவருக்கும் நான் எடுத்துக்கொண்டிருந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் பொற்குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகொண்டு நாங்கள் 1000மோ 5000மோ எவ்வளவு தவறுகள் செய்தாலும் தப்பு தக்க யார் ஊர்ல காசு மட்டும் பிடிச்சிக்கிறாங்க நாம செய்வது செய்ய வந்திருக்கோம் நாங்க ஒரு நாள் செய்வதற்கா போனோம் இப்ப வண்டி இருக்க காசு பத்தாம இருக்கு வேற எங்க போனாலும் பிரச்சனை 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 மனுஷனுக்கு பிரச்சனை இல்லாத கோயில கடவுளுக்கு அர்ச்சனை எல்லாரும் உண்மையான விஷயம் வாழ்க்கையில எல்லா பேரும் நினைக்கிறது ஒண்ணே ஒண்ணு எப்படியாவது காசு பணத்தை சம்பாதிச்சு செட் ஆயிடணும் இதுதான் எல்லா பேரும் நினைக்கிறது நினைக்கிறதெல்லாம் நடந்தா தெய்வம் எதுக்கு இருக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலைன்னு ஒண்ணு இருக்கு ரொம்ப கஷ்டமான வேலைன்னு ஒண்ணு இருக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை எது தெரியுமா எது உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை எது பணத்தை சம்பாதிக்கிறது நீங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை பணத்தை சம்பாதிக்கிற வேலை இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை தெரியுமா அந்த பணம் சம்பாதிக்கிற வழியை கண்டுபிடிக்கிறது எப்படி பணம் சம்பாதிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டே அதிசயக்காரங்க அது தெரியாமத்தான் நில பேர் முழுசாக்கத்துக்கா மாத்திக்கலாம் எப்படித்தான் பணம் எப்படிதான் காசு என்பது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் மனுஷனுக்கு நல்ல குணம் ரொம்ப முக்கியம் நல்ல குணத்தை உருவாக்குறது ஒருத்தர் கையில இருக்கு யாரு இருக்கு பொண்டாட்டி கையில மட்டும்தான் இந்த குணமே இருக்கு இப்படிதான் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க தம்பி முதல்ல இந்த நாடகம் என்ன நாடகம் தெரியுமா இன்னைக்கு நடக்கிற நாடகம் என்ன நாடகம் புகழி மனத குறிச்சி மனம் கந்த பெருமானோட காதல் திருமணம் ஏமாமா காதல் எப்படி இருக்கும் கருப்பா உருட்டியா இருக்கும் காதல் புனிதமானது முருகப்பெருமானே வள்ளிய காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிட்டார் காதலிக்கு தப்பா காதலிச்சா தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல யாரு யார காதலிக்கணும்னு சில கணக்கு வழக்கு எல்லாமே இருக்கு எப்படி தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய மட்டும்தான் காதலிக்கணுமா நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிக்கிறான்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே கட்டிக்கிட்டு இருக்காங்க எப்படியா தன் மனைவி விட்டு அடுத்த மனைவி பாக்குறது நல்லா பாருங்க இந்த உலகத்திலே கஷ்டமான ஜீவன் யாருன்னா கட்டிய மனைவி மட்டும்தான் பெண்கள் நம் நாட்டின் கண்கள் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது கொடுமையா இல்லாத வீட்டுல ஒண்ணு இருக்காது அதெல்லாம் வருவாரு ஒயின்சா இல்லாத ஊருக்கு போவே செருப்படி அடிக்கணும் ஒயின் சாப்பிட ஊருக்கு கூடாது ஒயின் சாப்பிட முதல்ல நாசம் பண்ணிட்டாங்க பழக்கம் கிடையாது மதுப்பிரியனோட வேண்டும் மதுப்பிரியனோட வேண்டும் சமூக சேவம் போடு மூடு சமூக சேவை நக்கல தம்பி குடியாரங்கன்னு சொன்னது மதுப்பிரியன் சொல்லுங்க எல்லாத்துக்கும் விளக்கம் தெரியும் உங்களுக்கு தெரியுமா குடிகாரனுக்கு இன்னொரு தமிழ் பேர் வந்து சுத்தமான தமிழ் மதுப்பிரியன் சரிதானே அது மாதிரி ஒவ்வொருக்கும் தமிழ் பேர் இப்ப ஊர்ல ஒரு பொம்பளை விட மாட்டேன் அவனை தூய தமிழ்ல வந்து அப்படி கூப்பிடலாம் பொட்டை பறிக்குன்னு சொல்லுவான் அப்படி சொல்லக்கூடாது பொட்டை வரிக்கு பேர் பொட்டை வரிக்கியா ஊரா மண்டாட்டிய பாக்குறதுக்கு பேர் அது கிடையாது பிறர் மனைவி நோக்காளர் அடுத்த விட்டையே நோக்குகிறான் ஊருக்கே மாமா வேலை பார்ப்பான் ஆனா உத்தரமா இருக்கு அவன் முதல்ல இந்த விஷயத்த நல்லா கவனிச்சுக்காங்க இந்த மாமான்ற வார்த்தையை நிறைய பேர் தப்பாவே பயன்படுத்துறாங்க தான் சொந்த அம்மாவோட அண்ணன் அவரைத்தான் மாமான்னு கூப்பிடுவோம் தாய் மாமா அத்தா புருஷன மாமான்றுவோம் அத்தா புருஷன்
தாய்மாமன் பதவி ரொம்ப கௌரவமான பதவி மச்சான். எதை வேணாலும் விட்டு கொடுப்பானே தவிர தாய்மாமன் முறைய மட்டும் எவனும் விட்டு கொடுக்க மாட்டான். அவ்வளவு பெரிய கௌரவமான இந்த முறைய அந்த மாதிரி வேலை பார்க்கிற ஆளு போய் மாமான்னு சொன்னா எவ்வளவு ஒரு தப்பான அப்படி தெரியல. அது உண்மையாலுமே அந்த மாதிரி லைன் பண்ணி விடுறவங்க மாமான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்குன்னு தமிழ்ல பேர் இருக்கு. அந்த மாதிரி கூட்டி விடுற வேலை பார்க்கிற ஆளுக்கு பேரு தமிழ்ல பெண்கள் ஒருங்கிணைப்பாளர்கள். ஒருங்கிணைச்சு முன்ன ஓடி போயிருக்கா முடிச்சா நிறைய பேர் ஓடுறது தெரியும். முக்கியமானது கேட்டீங்கன்னா காதலிக்கலாம் பெரிய விஷயம் கிடையாது. கடைசி வரைக்கும் கட்டிய மனைவி கண்டவனால பாத்துக்கணும். என் முன்னாடில நின்றுனா நிப்பா, உட்காருனா உட்காருவா. நான் ஒரு கோவில் தான் தாண்ட மாட்டாரா? குழம்பு மயக்க முடிஞ்சிச்சு. இவன் என்ன கிழிக்கிறதுன்னு அழிச்சு விட்டுட்டு போயிடுவான். நீங்க இந்த உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம் யார் தெரியுமா? ஆம்பளை மட்டும்தான். நான் அடுத்து சொல்லுவேன், உலகத்திலே புண்ணிய செஞ்ச ஜென்மம் யார் தெரியுமா? பெண்கள் மட்டும்தான். இப்ப எவ்வளவு ஆம்பளை உட்கார்ந்துருக்காங்க, எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. மதமே ஒரு நிமிஷம் எனக்காக இந்த பெண்கள் சொல்ல பாருங்க. புல்லா புதுச்சேலை கட்டி நகை நட்டை போட்டு தலையில பூ வச்சு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. பக்கத்துல அவங்க புருஷனுக்குலாம் பாருங்க லூசு மாதிரி உட்காந்துருக்காங்க. செலவைக்கு புண்ணியம் வந்து இங்க வலிக்கு சும்மா இல்லைங்க. அப்படி உண்மைக்குமே இந்த திருவிழா வந்துட்டா ஆம்பளை ரொம்ப பாவம். 10 ஆம்பளை சேர்ந்தா என்ன பண்ணீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா தண்ணி அடிப்பான். ஆனா 10 பொம்பளைய சேர்ந்துச்சுன்னா இப்ப ஊருக்குள்ள கிளப்பி விட்டாங்க. இந்த குறுப்பு சேலை மசூல் கட்டுறது நான் கேட்கிறேன், இந்த பெண்களுக்குள்ள இந்த குறுப்பு சேலை வகை வகையா எடுத்து கட்டுறீங்க. எந்த பொம்பளாவது உங்க புருஷனுக்கு குறுப்பு சட்டை மசூல் யாரும் எடுத்து கொடுத்துருக்கீங்களா? எந்த ஆம்பளும் மதிக்கவே கிடையாது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், எல்லாம் இந்த குறுப்பு சேலை கட்டிக்கிட்டு எவன் வீடு மாத்தி போறான்னு தெரியல. நான் கேட்கிறேன், போகாம தான் நீங்க போயிடுவாங்க. ஏன்னா நீங்க ஐடியா கொடுத்துட்டீங்கல்ல, ஒரே மாதிரி சேலை கையை பிடிச்சிட்டு வாய்ப்பு உண்டு. இதை ஏன் நான் இங்க சொல்ல தெரியுமா? என் வீட்டுல இந்த குடும்பம் நடந்துச்சு. என் வீட்டுல குறுப்பு சேலை பிரச்சனை கிடையாது மச்சான். என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா. என்ன ஆசைப்படுறீங்களா? என் எழுத்து வீட்டுக்காரன் பிரச்சனைனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதையை கொஞ்சம் எழுதுறேன். என் எழுத்து வீட்டுக்காரன் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறேன். அந்த ஆளுக்கு மாசம் ஒரு 75,000 சம்பளம் வருது. அந்த ஆளு பொண்டாட்டி கௌரவம் விட்டு போக கூடாதுன்னு பொண்டாட்டிக்கு போய் 8,000க்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்கா. 8,000க்கு பொண்டாட்டி கௌரவமா கட்டணம் எடுத்து கொடுத்துட்டா. ஊர் திருவிழா நம்ம பொண்டாட்டி கௌரவமா இருக்கணும். இது அந்த பொம்பளை அமைக்கிட்டு இருக்க கூடாது. ஏன் பொண்டாட்டி கிட்ட போய் விரிச்சு காட்ட புடவையத்த பாத்தியாடி என் புருஷ எடுத்து கொடுத்துருக்காது. அப்படியே கர வச்சு அப்படியே மின்னு வாருன்னு சொல்ல. இத பாத்துக்கிட்டு என் பொண்டாட்டி கிளம்பிட்டா. வீட்டுக்கு போற என் பொண்டாட்டி விரிச்சு போட்டு உட்காந்துருக்கா. தலைமை தத்த நான் என்ன மறைச்சா உனக்கு வாக்கப்பட்டு என்ன தப்பத்தை கட்டி அவன் பொண்டாட்டி காட்டிட்டாயா? நான் எதை பட்டுக்கிறேன்? உன்னைய கட்டி நான் என்னத்தை கட்டேன்? என்னடி பயிர் போல பிரச்சனை என்ன சொல்லித்தர? அவன் பொண்டாட்டி அப்படியே பொம்பளை மாதிரியே இருக்கே. அப்பதான் பார்த்தேன் இவன் புடவை காடி திட்டம் போட ஆரம்பிச்சுட்டா. நான் விட்டு கொடுக்க மாட்டாடி. ஊரா நான் பப்புனு போறேன். பப்புனு மாட்டாடி. இப்படி கேவலமா புடவை சொல்ற ஆரம்பிச்சுக்க மாட்டேன். 10,000 பயிர் எடுத்து ஜவுளி கடை போவோம். என்ன நடந்துச்சா? சரி அவன் திருத்திட்டு ஒக்கா புடவை கடையில விட்டு என் பொண்டாட்டி ஊருக்குள்ள அழுதாலும் புருஷன் கௌரவம் வெட்டு போயிடக்கூடாது. ராத்திரி பகலா கண்ணு பிடிச்சு ஆடுன காசு வெட்டியா போயிடக்கூடாதுன்னு என் பொண்டாட்டி புடவை எடுத்தா எவ்வளவு தெரியுமா? அவன் பொண்டாட்டி 8,000 எடுத்தானா? என் பொண்டாட்டி வெறும் 4,000 ரூபாய்க்கு மட்டும் எடுத்தா. எனக்கு போதும் மாமா, போதும்டா. எனக்கு அப்படியே புள்ளரிச்சு போயிடுச்சு. புருஷன் காசு வெட்டியா போயிடக்கூடாதுன்னு ஒக்காம நான் கூட 10,000 தீட்டுவா நினைச்சேன். இவன் 4,000 முடிச்சிட்டாரு. சந்தோஷப்பட்டு மதனு சந்தோஷம் ஒரு 5 நிமிஷம் நீடிக்கலாம். மாமாண்டா என்னடின்னு சேலைக்கு மேய்ச்சா ஜாக்கெட் எடுத்துக்கவான்னு கேட்டேன். சரி எடுத்துக்கான்னு விட்டு இப்பெல்லாம் பெரிய பெரிய கடைக்குள்ள இந்த ஜாக்கெட்டுக்குள்ள துண்டா ஒரு கடையவே ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சேலையை போட்டுக்கிட்டு ஜாக்கெட் செக்ஷனுக்குள்ள போனவன் ஒரு ஜாக்கெட் எடுத்துக்கிட்டு வந்தா. எனக்கு இந்த ஜாக்கெட் தான் மாமா பிடிச்சிருக்கு எடுத்து கொடுங்கண்டா. சரி எடுத்துக்கான்னு விட்டு ஒரு ஜாக்கெட் விலை எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி மிஞ்சி போட கூட ஒரு 600 ரூபாய்.
ஒரு 600 500 கூட வைக்கல. என் முன்னாடி ஒரு ஜாக்கெட் போய் தூக்கிட்டு வந்தா எவ்வளவு தெரியுமா? ஜாக்கெட் மட்டும் 6500 ரூபாய். 6500. என்னடான்னு கேட்டா ஆரிய ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, மசத்த புருகுல ஒர்க்குன்னு அது கையில கல்லுல ஒட்டி 6000 ரூபாய் முடிச்சிட்டேன். ஆரியாவுல சூர்யாவுல ஆரி ஒர்க். ஆரி ஒர்க்குன்னு சொல்லிட்டு 6000 ரூபாய் பிள்ளை கொண்டு முடிச்சிட்டேன். சேலை 4000, ஜாக்கெட் 6500 ரூபாய். சரி பொண்டாட்டி ஆசைப்பட்டு தொலைஞ்சிட்டால போய் தொலையுது அப்படி ஜாக்கெட் வாங்கி டக்கத்துக்கு டெய்லர்ட்ட போனா ஒரு டெய்லர் தையக்கூலி காசு எவ்வளவு ஆகலாம்? எவ்வளவு ஆகலாம்? மிஞ்சி போச்சுன்னா ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய், அதிகபட்சம் 600 ரூபாய் 800 ரூபாய் வரைக்கும். 800 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஆனா நான் கொண்டு போய் ஜாக்கெட் கொடுத்த டெய்லர் எவ்வளவு கட்டா தெரியுமா? தையக்கூலி காசு மட்டும் 3000 ரூபாய் வேணும். ஏங்க உனக்கு இருக்கிற 3000 கட்ட அப்பதான் அல்லாஹ் சொல்றியா? உன் பொண்டாட்டி தான் போன் எடுத்து சொல்லிச்சு தம்பி ஜாக்கெட் எல்லாம் சன்னல் வைக்கணுமா? சும்மாவா சன்னல் வைப்பாங்க? கொத்தனாருக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், ஆசாரிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், தைக்கிற எனக்கு ஒரு 1000, மொத்தம் 3000 புள்ள கொண்டு மீட்டுங்க. சரி போய் தொலை பொண்டாட்டி ஆசைப்பட்டாரு. அவனுக்கு ஒரு 3000 கொடுத்துட்டு பொண்டாட்டிக்கு போய் அடியே எவனுமே ஜாக்கெட் மசரம் இவ்வளவு காசு கட்டு தச்சிருக்க மாட்டான். சரி. நான் தச்சிருக்கேன். எப்படித்தான் தச்சிருக்கான்னு தெரியல. போட்டுக்கிட்டு வாடி பாப்போம்னு சொன்னா ஏன் பொண்டாட்டி ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு பெரிய துண்டை வச்சு பொத்திக்கிட்டே வந்தான். ஏமாத்த ஓட்டல முத காமிக்கணுமா? இல்ல மச்சான், இவ்வளவு காசு போட்டு தச்ச ஜாக்கெட்டை ஏண்டி வெளியே காட்டாம பொத்திக்கிட்டு வாடி கேட்டா அப்பதான் அவன் சொல்றான். அந்த நாசமத்த டெய்லர் என்ன பண்ணிருக்கான்? ஜன்னலை பின்னாடி வச்சு தைக்காம முன்னாடி வச்சு தச்சிருக்காங்க. அதை கம்புட்டும் அதை போட்டா என்ன போடாட்டி நீ போட்டா என்ன பொழந்துகிட்டு இருந்தாரு. 8000 ரூபாய் வெட்டிய முண்டமா போடலாம் மிச்சம். டெய்லர் நம்பர் வச்சிருக்கேன். எதுக்கு போனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு பாப்புல. என்னங்க? திருவிழா நேரத்துல அந்த நகை வச்ச நகை எல்லாத்தையும் திருப்பி திருவிழால தான் எல்லாம் போட்டு சிறப்பா வந்துட்டு போவாங்க. வந்துட்டு திருப்பி வீட்டுல போய் நிம்மதியா இருக்கணும்னா முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அந்த பொம்பளையா இருக்கிற ஒரு சேலை இருக்கு பாரு, ஆமா அது நல்லா இருக்கணும். ஆமா அது 4 பேராச்சும் கேட்கணும். ஆமா எங்க எடுத்தீங்க இந்த படம் அது கேட்காத. அப்படின்ட்டா வீட்டுல நிம்மதியா இருக்குங்க. அதை கேட்கறேன்னு வச்சுக்க வீட்டுல இலை விழுந்த மாதிரியே உட்காந்துருக்குங்க. அப்படி இல்லங்க. புருஷங்க 10,000 பட்டு போய் எடுத்து கொடுத்தாலும் எடுத்த பொம்பளை ஒரு 500 ரூபாய்க்கு பின்படி வெட்டிருப்பா. இந்த சேலை நல்லா இருக்கு அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா? இப்படித்தான் பெண்களோட குணம். ஆனால் ஏன் சொல்றேன்னா இப்படிதான் பெண்கள் சந்தோஷமா இருக்கா. அதனால உங்களை புண்ணியம் செஞ்சவங்க சொல்றேன். ஆம்பளை ஏன் பாவப்பட்ட ஜென்மன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த ஊருக்குள்ள யாருக்காவது பொம்பளை பிள்ளை பிறக்கட்டுமே என்னன்னு சொல்லுவாங்க? தம்பி மகனே உனக்கு வெள்ளிக்கிழமை மகன் மகாலட்சுமியே பிறந்திருக்குப்பான்றாங்க. யார் பிறந்தா? பொம்பளை பிள்ளை பிறந்தா. யோகலட்சுமி. ஆனா யாருக்காவது ஆம்பளை பையன் பிறந்தா என்ன மாதிரி சொல்லுவாங்க? தம்பி மகனே உனக்கு கருப்பு சாமியா வந்திருக்க முனியாண்டி அப்படியே சொல்லுவேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன். தம்பி மகனே ரொம்ப வருஷம் கழிச்சு உனக்கு கொல்லி வைக்க மையம் பிறந்துட்டாங்க. எடுத்த உடனே கொல்லி வைக்க எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை. அப்புறம் புழு புழு புழுன்னு இருக்கு. ஆம்பளை பையன் தூக்கி போட்டு உழுவதான் குத்திட்டா. இன்னொன்னு சொல்லுவாங்க மாப்பிள்ள, என்ன சொல்லுவேன்? ஒரு ஆண் ஒண்ணு பெண்ணு ஒண்ணு வீட்டுல இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஆமா. அது நல்லது. ஏன்னா சம்மந்தம் விட்டு போகாம மாமி வச்சு கட்டி கொடுக்கலாம். இப்ப சொல்லுவா பாரு, அதுக்கு ஒரு காசு சொல்லுவேன். இருக்கு. உனக்கு கொல்லி வைக்க ஒரு ஆம்பளை பிள்ளையும் புடவை உடைக்க ஒரு பொம்பளை பிள்ளையும் அப்படி அதோட நாசமா போச்சு. எடுத்துட்டு அவசரமா சொல்றாங்க. பாத்தீங்களா? இப்படி நிறைய விருப்பம் இருக்கு. இதை ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னா ஆண்கள் மிகவும் பாவம். ஏன்னா வாழ்க்கையில எல்லா துயரத்தையும் தாங்குறது ஆண் வர்க்கம் மட்டுமே. நான் ஒரு விஷயம் சொல்றீங்க, வாழ்க்கையில காசு பணம் இன்னைக்கு வரும் போகும் எல்லாமே இருக்கத்தான் தெரியும். ஆனா மனுஷனுக்கு ரொம்ப தேவை எது தெரியுமா? சந்தோஷம். சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை நிரந்தரமே கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த நாடகம் வள்ளித்திருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு இந்த நாடகத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் எல்லாத்தையும் குறை சொல்ல இங்க இருக்கிற பெண்கள் நினைக்கலாம் பப்புனுக்கார வந்ததுமே பொம்பளை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. நீங்க அப்பெல்லாம் நினைக்காதீங்க. உண்மைக்குமே நீங்களும் ஒரு விதத்துல பாவம் தான். ஆம்பளை கிட்ட இருக்க ஒரே ஒரு கெட்ட மனம் தெரியுமா? கட்டிய மனைவி விட்டு பிற பெண்களை பார்க்கறது முற்றிலும் தவறு. நல்லா கண்டு பாருங்க. வீட்டுல கட்டில கொண்டாட்டி சோறாக்கணும் அலுப்புலையும் துணில வச்ச அலுப்புலையும் அப்பத்தே குறுக்கு வலிக்குதேன்னு சம்மாடின்னு உட்காருங்க. அந்த நேரம் ஆம்பளை வீட்டுக்குள்ள போய் கெத்த காட்டுங்க. ஆம்பளை வீட்டுக்குள்ள வர என்னடி மரியாதை கால் நீட்டி உட்காந்து திமுரு காலை மடக்கிறீங்க. யார? பொண்டாட்டி. ஆனா பப்பாட்டி அப்படி கிடையாது. அவ காலத்துக்கு இவன் தோல் மேல போட்டிருப்பா. இன்னும் கொஞ்சம் ஏற்றி போடுங்க. எதுக்கு? மக்களுக்கு நீ கூடுப்பா. கொடுத்தா நிறைய பேர் கௌரவம் கௌரவத்தை பார்த்துட்டான். ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒண்ணு முடியும். இப்ப கூச்சாருனால அதான்
முடியும். வேற வழி இல்லை, எல்லாமே அப்படித்தான் போய்க்கு இருக்கு. ட்ராக் மாதிரி ஓடிட்டே இருக்கு. ஓட நல்லதான் என்னங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் கவனிச்சு பாருங்களேன். இங்க இருக்கிற ஆண்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இனிமே வீட்டுல இந்த மீன் குழம்பு குடிக்கிறதா கொஞ்சம் பார்த்து குடிங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் நியூஸ்ல படிச்சேன். நியூஸ்ல சத்தியமா போட்டாங்க, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை. இந்த பொம்பளை என்ன பண்ணிருக்கா, புருஷனை போட்டு தர முடிவு பண்ணிருக்கா. எப்படி கொள்றதுன்னு தெரியல. லூசு முட்டை மீன் குழம்புல விஷம் வச்சு கொண்டு இருக்கா. ஏமா அப்ப மீன் குழம்புல விஷம் வச்சா? அந்த மீன் குழம்புல விஷம் வச்சா வாழை வெளியே தெரியும். அவன் வாழைக்கு தெரியும். மத்த குழம்புல வச்சா வாழை வெளியே தெரியுமா? இந்த பொம்பளை புருஷனை பிடிக்கல கொண்டு வச்சு அது தனிப்பட்ட பிரச்சனை. இத யூடியூப்ல போட்டுக்காங்க. கணவனை மீன் குழம்புல விஷம் வச்சு கொண்ட மனைவிட்டு கீழே 3 பொம்பளை கமெண்ட் பண்ணிருக்க. 3 பொம்பளை என்ன கமெண்ட்? எனக்கு அந்த கொண்டவங்க கூட கடுப்பு இல்ல, இந்த கமெண்ட் பண்ண 3 பொம்பளை அவ்வளவு கடுப்பு. என்ன கமெண்ட்? அந்த பொம்பளை புரிஞ்சு அப்படிக்காம போட்டு சொல்லி போச்சு. இதுல பொம்பளை கேட்டிருக்கு, அம்பிட்டு நேரமா புரிச்சு செத்துக்கானா என்ன மருந்துதே வாங்கினா எனக்கு கொஞ்சம் சொல்லுன்னு ஒரு ஒன்னா நம்பர். 2வது பொம்பளை கேட்டுக்கா, விஷத்தை குழம்பு கொதிக்கிறப்ப ஊத்தணுமா இறக்கி வைக்கிறப்ப ஊத்தணுமா? சபாஷ் 2. 3வது லூசு மட்டும் ஹெப்பியா கேட்டுக்கா, அரக்கல மீனுக்கு அரட்டப்பா ஊத்துனா போதுமா? இந்த லூசு மட்டும் நீங்க சொன்னது என்ன அப்படின்னா, குழம்புல என்ன விஷம் ஊத்தணும் முதல் கேள்வி. 2வது அதை எந்த ஸ்டேஜ்ல ஊத்தணும். 3வது என்ன அளவு ஊத்தணும். எப்படி பொம்பளை பாரு. இந்த பொம்பளைய வீட்டுல வச்சாமா எப்படி விளையாடு சொல்ல. உண்மைக்கு நியூஸ்ல ஒரு விஷயம், எல்லா பேரும் போலான்னு எடுத்துக்கிறோம்னா கொஞ்சம் பழகி கத்துக்கிறோம். ஏமா அப்படி எப்படிலாம் பெண்கள் சொல்றீங்களே, இப்ப எத்தனை ரகம் இருக்காங்க மாப்பிள்ள? இப்ப நான் விளையாட்டு சொல்லப்போ கொஞ்சம் எனக்கான ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்க. நம்ம நாட்டிலேயே பெண்கள்ல மொத்தம் 3 வகை இருக்காங்க. 3 வகை. பெண்கள் முதல் வகை, பெண்கள் 2வது வகை, பெண்கள் 3வது வகை. இந்த 3 வகையுமே இந்த கூட்டத்திலே இருக்கீங்க. இப்ப நான் வகையா சொல்றேன், நீங்களே உங்களை பிரிச்சுக்கங்க. முதல் வகையை பார்ப்போமா? ஒரு புருஷங்கார தண்ணியை போட்டா பொண்டாட்டி அடிப்பா, இது இயல்பான விஷயம். ஆனால் ஒரு சில பொம்பளை எதிர்த்து அடிக்கிறோம், அந்த பொம்பளை நம்ம கழிச்சு கட்டுறோம், பிசினஸ் சேர்க்கக்கூடாது. இந்த ஒரு சில பொம்பளை யோட்டுக்கு வருவானே அடிக்க போறானே என்ன பண்றது ஏது பண்றது, இது ஒரு தயாரோட இருக்கு. பாத்தீங்களா, நம்மளால என்னென்ன நாடகம் போடுறோம். பொண்டாட்டி புருஷன் அடிக்கிறப்ப ஒரு நாடகம் போடு பாருங்க, அப்படி நாடகமா இருக்கு. புருஷங்கார வீட்டுக்குள்ள தண்ணியை போட்டு போக மொத்த மகன் என்னடி ரொம்ப பேசிக்கிருக்கா, இப்படியே பேசுற உன்னை ஒரு அப்பா உன்னைய ஒரே அப்புன்னு கையத்தான் தூங்கிருக்கா. இவன் சுண்டு விரல கூட பொண்டாட்டி மேல பட்டிருக்காரு. இந்த பொங்கலை உடனே நாடகத்தை போடும். என்னடி மொத்த மகன் ஒரே அச்சோ அடிக்கியா அடிக்கியா என்ன காப்பாத்துங்க. இந்த முண்டை தொட்டுக்கவே மாட்டாங்க, தொட்டுக்கவே மாட்டான். ஐயா ஐயோன்னு கத்தி பக்கத்து வீட்டுக்காரங்க அருவாரோட நிற்பாங்க வெட்டுறதுக்கு. இது முதல் ரகம். 2வது ஒரு ரகம் இருக்கு. போல புருஷக்கார வீட்டுக்கு போவியா, 2 மொத்த மகள என்னை எல்லா பேரும் கண்டா பயப்படுங்க. நீ மட்டும் எழுந்து பேசுறாடி, இப்படியே பேசுற உடைய வாதில குத்த வேண்டி. ஆமா நீ குத்து ரொம்ப அசிங்கமா இருக்கு. கடைசி வரைக்கும் மொழியை விடுதா. ஆனா 3வது பொம்பளை வெரி டேஞ்சரஸ். இந்த 3வது ரகம் பண்ணா வெரி டேஞ்சரஸ். இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. இதெல்லாம் அணுகுண்டுக்கு சமானமா. ஒல புருஷன்காரன் போவியா தண்டி என்ன பேசிக்கிட்டு நீ மொப்பன எப்ப பார்த்தாலும் உனக்கு மொப்பனுக்கு இதே வேறதானா? என்னமோ வரத்துல கேட்கிற வரத்துல கேட்டுட்டு ஓவரா பேசிக்கிறாங்க. இது ஒரு இந்த பேச்சை காதுக்கு வந்து சரி அருவாளை எடுத்து ஒன்னையும் நான் வெட்டு வண்டி, உங்க அப்பனை நான் வெட்டு வண்டி. நீ வெட்டி நக்கல ஓடத்துல பிடிக்குவா. அப்ப செயல்பாடு சரியில்லை. இந்த பொம்பளைக்கு மீன்குள்ள ரசம் வைக்கிறோம். இதுதான் குழம்புல ரசம் வைக்கிறது. இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஆனா குளிச்சாமி எந்த ரசத்தை கொடுத்தாலும் முடிச்சிருக்கா. ஏன்னா அவனே பெரிய ரசம் சும்மா இல்ல. அதனால நான் வந்து வரணும் கொடுத்துட்டு எப்படி பாருங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. இந்த ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க.
அவங்க